ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திரகீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. நாள்தோறும் பகவத்கீதையில் பகவானுடைய அருள்னால் 3வது அத்தியாயம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். நம்ம இப்போ 4வது அத்தியாயம் ஆரம்பிக்கணும். 4வது அத்தியாயம் பேரே ஞான யோகம் அப்படின்னு பேர். ஓ, அப்போ 3வது அத்தியாயத்தில் கர்மயோகம் பார்த்துட்டோம், இப்போ ஞான யோகமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த 4வது அத்தியாயத்தை என்ன வருதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சுருக்கம், அது ஒரு ஸ்லோகம் மூலமாக இருக்குது. ஒவ்வொரு அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பார்த்துட்டு வரோம் இல்லையா. அதாவது ஆளவந்தார்னு சொல்லக்கூடிய யாமுனாச்சாரியார் அப்படின்னு ஒரு பெரிய குரு இருந்தார். அவர் இந்த பகவத்கீதையை எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக 32 ஸ்லோகத்தில் பகவத்கீதையை சுருக்கப்படுத்தியிருக்காரு. அதில் 8வது ஸ்லோகம் இந்த 4வது அத்தியாயத்தினுடைய சுருக்கம். அதாவது ஆளவந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யாமுனாச்சாரியார்ன்ற குரு கீதார்த்த சங்கிரகம் அப்படின்னு எழுதியிருக்காரு. அது பகவத்கீதை 700 ஸ்லோகத்தினுடைய சுருக்கத்தை 32 ஸ்லோகத்தில் சொல்லுது. இந்த கீதார்த்த சங்கிரகத்தில் 8வது ஸ்லோகம்தான் நம்ம பகவத்கீதையில் ஞான யோகம்னு சொல்லக்கூடிய இந்த 4வது அத்தியாயத்தினுடைய சுருக்கம். இந்த மொத்த அத்தியாயம், இந்த ஞான யோகம்ன்ற இந்த அத்தியாயத்தில் மொத்தம் 42 ஸ்லோகம். இந்த 42 ஸ்லோகத்தில் என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோன்றத சுருக்கமாக இந்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்லோகம்னு பார்க்கலாம். பிரசங்காத் ஸ்வஸ்வஸ்வபாவோக்தி கர்மணோ கர்மதாஸ்ய ச பேதாஜ்ஞானஸ்ய மாஹாத்ம்யம் சதுர்த்தாத்யாய உச்யதே. சதுர்த்தாத்யாய உச்யதே 4வது அத்தியாயத்தில் இப்படியெல்லாம் சொல்லப்படுது. அப்படின்னு எப்படியெல்லாம் சொல்லப்படுது? முதல்ல பிரசங்காத் ஸ்வபாவ உக்திஹி, அதாவது ஒரு சந்தர்ப்பத்தால் எதேர்ச்சியாக தன்னுடைய அவதார ரகசியத்தையே பகவான் வெளியிடுறாரு இந்த அத்தியாயத்தில். எதேர்ச்சியாக, அதாவது பகவான் அதை சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ அர்ஜுன விஷாத யோகனா அர்ஜுனன் தன்னுடைய சோகம், சாங்கிய யோகா அப்படின்னு சொல்லி அதில் நம்ம புத்தி அறிவினால் அறியப்படுகிற அந்த ஆத்மாவை பற்றி எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் 3வது அத்தியாயத்தில் கர்மயோகத்தில் சொல்லி இப்போ திடீர்னு 4வது அத்தியாயத்தில் தன்னுடைய அவதார ரகசியத்தையே வெளியிடுறாருன்னா அது எதேர்ச்சியாக சொல்லப்பட்டது, சந்தர்ப்பத்தால் அப்படின்னு. அதை தவிர வேறு என்ன? கர்மணக அகர்மதா, கர்மயோகத்துக்குள்ளேயே 2 பகுதி இருக்குது. கர்ம பகுதி, ஞான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அதுக்குள்ளேயே கர்மமும் அடங்கியிருக்கு, ஞானமும் அடங்கியிருக்கு. அதனால் அந்த கர்மயோகத்துக்குள்ளே அந்த ஞான பகுதி அடங்கி இருக்கிறதுனால கர்மயோகமே ஞான நிலையை அடையக்கூடியது அப்படின்றது தான் இந்த 4வது அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். அதையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு. அசிச்ச பேதாக, இந்த கர்மயோகத்தினுடைய உட்பிரிவுகள். அதாவது யோகம் அப்படின்னு பார்க்கும்போது கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்னு பார்க்குறோம். அந்த கர்மயோகத்துக்குள்ளேயே பல பிரிவுகள் இருக்குது, அந்த உட்பிரிவுகள், அதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஞானசிய மகாத்மியம், இந்த கர்மயோகத்துக்குள்ளே 2 பகுதி இருக்கு இல்லையா, கர்ம பகுதி ஞான பகுதின்னு. அதில் அந்த ஞான பகுதியே சிறந்தது, அதுக்கே ஏற்றம் ஜாஸ்தி அப்படின்றது இந்த 4வது அத்தியாயத்து மூலமாக பார்க்க போகிறோம். அது என்ன கர்மயோகத்துக்குள்ளேயே கர்ம பகுதி ஞான பகுதி அப்படின்னு பார்த்தோன்னா, இதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன உதாரணம். இப்போ நம்ம கோவிலுக்கு போகலாம். கோவிலில் நம்ம அந்த சன்னதியை சுற்றுறோம் இல்லையா, பிரதட்சணம்னு சொல்லுவாங்க. அதை சுற்றி வரோம். அப்படி அதை சுற்றி வரும்போது இப்போ வெறுமை நம்ம சுற்றி வரோம், நம்ம மனசுக்குள்ளே எதுவுமே இல்லைன்னா அதுதான் கர்ம பகுதி. ஏன்னா இப்போ நம்ம கடவுளை நினைக்கல, எதுவுமே செய்யலை, ஒரு வாயை திறந்து ஒரு ஸ்தோத்திரம் சொல்கிறோமா, இல்லை ஒரு பாசனம் சொல்கிறோமா, இல்லை கடவுளை பற்றி நினைக்கிறோமானா இல்லை, வெறுமை சுற்றுறோம் அப்படின்னா அப்போ அது வெறும் கர்ம பகுதி. ஆனால் அந்த சுற்றும்போது கடவுள் எவ்வளோ ஒரு பெரியவர், எவ்வளோ பெருமையானவரான அவர் நமக்காக இப்படி எளிமையாக எங்கள் கோவிலேருந்து உட்காந்துருக்காரு, இல்லை அவரை பற்றி ஏதோ ஸ்தோத்திரம், இல்லை அவரை பற்றி ஆழ்வார்கள் பாடியிருக்கக்கூடிய பாசுரங்கள் எவ்வளவோ இருக்குது, அதை ஏதோ சொல்லிட்டு போனோன்னா அது ஞான பகுதி. ஏன்னா அந்த பகவானை சுற்றும்போது அவரை பற்றி, அவர் மேலே சிந்தனை ஓடுது இல்லையா, அதுதான் அந்த ஞான பகுதி. நம்ம சுற்றுறோம் இல்லையா, காலால் நடந்து சுற்றுறோம், செயல் மூலமாக நடைபெறுது இல்லையா, அது கர்ம பகுதி. அப்போ இந்த கர்மயோகத்துக்குள்ளேயே இந்த 2 பகுதி அடங்கியிருக்கு. அதில் ஞான பகுதியே சிறந்ததுன்னு சொல்லக்கூடியது தான் இந்த 4வது அத்தியாயமான ஞான யோகம். இப்போது ஒரு முன்னுரை, ஒரு அறிமுகம் மாதிரி பார்த்துருக்கோம். இது 4வது அத்தியாயத்தில் தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.